அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் வளர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். நிறை வாழ்வை நாம் காணுவோம். அன்பை கொண்டாடுவோம். இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் வளர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். நிறை வாழ்வை நாம் காணுவோம். பகைமை உணர்வுகளை நாம் களைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். பகைமை உணர்வுகளை நாம் களைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். வேற்றுமை நிலைகளை மதித்திங்கு ஒற்றுமையுடனே பழகுவோம். வேற்றுமை நிலைகளை மதித்திங்கு ஒற்றுமையுடனே பழகுவோம். அன்பிற்கு இலக்கணமாகிடவே அன்றாடம் உறவுகள் வளர்ந்திடவே ஒன்று சேர்வோம், உறவில் இணைவோம். இறைவன் விரும்பும் உலகம் படைப்போம். அன்பை கொண்டாடுவோம். இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் வளர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். நிறை வாழ்வை நாம் காணுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாகிய திரு அவையோடு இணைந்து பொது காலத்தின் 15வது ஞாயிறை ஒரே குடும்பமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நமக்கு விதைப்பவர் உவமையானது நம்முடைய சிந்தனைக்காகவும் தியானத்திற்காகவும் வாழ்வில் கடைபிடிப்பதற்காகவும் கொடுக்கப்பட்டுள்ளது. விதைப்பவர் கடவுள், விளைநிலம் நம்முடைய மனது, விதைக்கப்படும் விதையானது இறை வார்த்தை என்பதை நாம் சாதாரணமாக சிந்தித்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கும் முயற்சி செய்திருக்கின்றோம். ஆனால் இன்று நாம் உண்மையாகவே நாம் விதைப்பவர்களாக இருக்கின்றோமா? அப்படி நாம் விதைப்பவர்களானால் எதை விதைக்கிறோம், எங்கு விதைக்கிறோம், நாம் விதைப்பதன் பயனை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறோமா என்று சிந்திப்பதற்காக உங்களை அழைக்கின்றேன். நாம் எதை விதைக்கின்றோம்? விதைப்பதையே அறுப்போம். இறை வார்த்தையை நாம் எத்தகைய விளை நிலங்களில் விதைத்து கொண்டிருக்கின்றோம் என்று சிந்தித்தவாறே இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆண்டவரே மனமிரங்கும் மனமிரங்கும். ஆண்டவரே மனமிரங்கும் மனமிரங்கும். கிறிஸ்துவே மனமிரங்கும் மனமிரங்கும். கிறிஸ்துவே மனமிரங்கும் மனமிரங்கும். ஆண்டவரே மனமிரங்கும் மனமிரங்கும். ஆண்டவரே மனமிரங்கும் மனமிரங்கும் மனமிரங்கும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையில் நின்று நீத்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே, நீர் உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வளத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனி ஆட்சியில் உள்ளவர் நீரே. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. ஆமென் ஆமென் ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மழை நிலத்தை நனைத்து விளையச் செய்கிறது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறை திருவசனங்கள் 10 to 11 வரை. ஆண்டவர் கூறுவது:
மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளையரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கு இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெற்றுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இறைவா அனைவரும் ஒன்றாய் அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். அன்பே இறைவா அனைவரும் ஒன்றாய் அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரிவார். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். அன்பே இறைவா அனைவரும் ஒன்றாய் அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். தனியாய் பிறக்கும் மானிடர்கள் துணையாய் வாழ்ந்திட அருள் புரியும். தனியாய் பிறக்கும் மானிடர்கள் துணையாய் வாழ்ந்திட அருள் புரியும். இணையாய் சமமாய் ஆணும் பெண்ணும் இரு கரம் கோர்த்திட அருள் புரியும். இரு கரம் கோர்த்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். அன்பே இறைவா அனைவரும் ஒன்றாய் அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். இரண்டாம் வாசகம். கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. திருத்தூதர் பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 18 23 வரை. சகோதர சகோதரிகளே, இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகின்றேன். இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை, அதை உட்படுத்தியவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்க இழந்த நிலையில் இல்லை. அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல, முதல் கொடையாக தூய ஆவியை பெற்றுக்கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக்கப் போகும் நாளை, அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
முழங்கிடுவோம், மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம், நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், எந்நாளுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 13 இறைவசனங்கள் 1-9 முடிய. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லாத பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேர் இல்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அமைதியும் ஆசீரும் உங்களோடு என்றும் இருக்க வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்று தாயாகிய திரு அவையோடு இணைந்து பொதுக்காலம் 15ஆம் ஞாயிறை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விதைப்பவர் உவமையின் வாயிலாக இன்று நம்மோடு பேசுகின்றார். விதைப்பவர் உவமையின் மைய கருத்தை தெரிந்து தியானித்து அதனை நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க நமக்கு அழைப்பு விடுவிக்கின்றார். விதைப்பவர் உவமையை நாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கின்றோம், சிந்தித்திருக்கின்றோம், தியானித்திருக்கின்றோம், வாழ்க்கையில் கடைபிடிக்க முயன்றிருக்கின்றோம். விதைப்பவர் நமது கடவுள் என்றும், விதைகள் இறை வார்த்தை என்றும், விளை நிலங்கள் நாம் என்றும் புரிந்து கொள்கிறோம். இந்த உவமையை இன்னும் சற்று ஆழமாக சிந்திக்க உங்களை அழைக்கின்றேன். கடவுள் விதைப்பவர் என்றால் அவர் வழி நடக்கின்ற நாமும் அவரை பின்பற்றுகின்ற நாமும் விதைப்பவர்கள்தான். கிறிஸ்தவர் கிறிஸ்துவில் அவர், கிறிஸ்துவை போல நாமும் விதைப்பவர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டுள்ளோம். நாம் விதைப்பவர்களானால் எதை விதைக்கிறோம், எதை விதைக்க வேண்டும், எங்கு விதைக்க வேண்டும், எப்போது விதைக்க வேண்டும் போன்றவற்றை உங்களோடு சேர்ந்து சிந்திக்க ஆசிக்கின்றேன். எசாயா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட முதல் வாசகம், பிரிவு 55 இறைவசனங்கள் 10-11 வரை நாம் வாசிக்கும்போது, விதைகள் முளைத்து வளர்ந்து பலன் கொடுக்கும்போது விதைத்தவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுப்பதாக நாம் வாசிக்கின்றோம். அதுபோல கடவுளின் வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தையும் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றி எந்த நோக்கத்திற்காக அந்த வாக்கு அனுப்பப்பட்டதோ அதை நிறைவேற்றிய பின் மீண்டும் வெற்றிகரமாக கடவுளிடம் திரும்பி செல்லும் என்று வாசித்தோம். விதைப்பவர் விதைத்த பின்னர் தாம் விதைத்த விதை நல்ல பலனை தரும்போது அதனை அறுவடை செய்து அல்லது நான் அறுவடை செய்வேன் என்ற நம்பிக்கையோடும் எதிர்நோக்கோடும் அவர் காத்திருப்பார். அதைப்போல புனித பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட 2ஆம் வாசகமும்
நாம் எதிர்நோக்கோடு வாழ வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது. கடவுளின் படைப்பாகிய நாமும் கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையும் பெற்றுக்கொண்டு எதிர்நோக்குடன் வாழ வேண்டும் என்றும், எல்லாவிதமான அழிவிலிருந்தும் நாம் விடுவிக்கப்படுவோம் என்ற எதிர்நோக்கோடு நாமும் காத்திருந்தால் நாம் விதைத்ததற்கான பலனை நாம் தகுந்த நேரத்தில் அறுவடை செய்வோம். அதனை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதனையும் இன்றைய 2ஆம் வாசகம் நமக்கு முன்வைக்கின்றது. நாம் விதைப்பவர்கள். எதை விதைக்கின்றோம்? கடவுள் வார்த்தையானவர். அவரது வார்த்தைகள் நம் மத்தியில் விதைகளாக அவர் விதைத்து சென்றுள்ளார். இறுதியில் வார்த்தையான அவரையே நமக்காக விதைத்து சென்றுள்ளார். இந்த விதை நம்மில் முளைத்து இன்று பலன் தந்து கொண்டிருக்கிறது. நாமும் தொடர்ந்து விதைத்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக தொடர்ந்து விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். கடவுளின் வார்த்தை எல்லாம் வல்லது. எல்லா வல்லமையையும் தன்னுள்ளே உள்ளடக்கியது. கடவுளின் வார்த்தை உயிருள்ளது. இது உயிரை கொடுக்கக்கூடியது, உயிரை பேணி வளர்க்கக்கூடியது. கடவுள் பேசும்போது அது பொருளாக, நிகழ்ச்சியாக, சம்பவமாக உருமாற்றம் அடைகிறது. விண்ணும் மண்ணும் அவரது வார்த்தையால் உருவானவையே என்பதை நாம் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். யோவானின் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது, தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்ததாக வாசிக்கின்றோம். யோவான் நற்செய்தி 1:13 அனைத்தும் அவரால் உண்டாயின என வாசிக்கின்றோம். எனவே கடவுளின் வார்த்தை வலிமை வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது, படைப்பாற்றல் உள்ளது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது. தொடக்க நூலிலிருந்தே எடுத்துக்கொள்வோம். கடவுளின் வார்த்தை ஒளியை உண்டாக்கியது, நீர் திரளை உண்டாக்கியது, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியது, உயிருள்ள மனிதர்களை உண்டாக்கியது, அனைத்து உயிரினங்களையும் உண்டாக்கியது, உயிரற்ற அனைத்து பொருட்களையும் உண்டாக்கியது. கடவுளின் வார்த்தை தான் செங்கடலை பிரித்தது, மன்னாவை பொழிந்தது, பாறையிலிருந்து நீரை வரச் செய்தது. கடவுளின் வார்த்தை இறைவாக்கினர்களுக்கு அழைப்பானது, அவர்களின் வாழ்வில் நற்செய்தியானது, தீமை செய்யும்போது கண்டித்தது, இஸ்ராயலருக்கு துணையாக உடன் நடந்தது, அறநெறி தவறும்போது 10 கட்டளையானது, உடனிருந்து வழி நடத்த கூடாரமானது, என்றும் உறவில் பற்றுறுதியோடு இருக்க அது உடன்படிக்கையானது. பழைய ஏற்பாட்டில் வார்த்தை இவ்வாறு பல்வேறு விதத்தில் மக்களோடு மக்களாக இருந்து மக்களின் உயிரை பேணி காத்தது என்றால் அது மிகையாகாது. புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். யோவான் எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்பதை வாசிக்கின்றோம். இந்த வார்த்தை வெறும் செயலற்ற வார்த்தை அல்ல, செத்த வார்த்தையும் அல்ல, மாறாக உயிருள்ள வார்த்தை, உறவாடும் வார்த்தை, ஊக்கமூட்டும் வார்த்தை, நம்மை உறுதிப்படுத்தும் வார்த்தை, நம்மை உன்னதமாக்கும் வார்த்தை, நமக்கு உயிரளிக்கும் வார்த்தை, நமக்காக இறுதியில் தன்னுடைய உயிரையே விடுகின்ற வார்த்தை. எனவே இதே போல நாமும் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டுள்ளோம். இயேசுவின் வார்த்தை நம் மத்தியில் வாழ்வானது. இயேசு வாழ்வான வார்த்தை. இறைவனை நினைத்தபோது இயேசுவின் வார்த்தை ஜெபமானது. தன்னுடைய பெற்றோரின் முன்பு அது கீழ்ப்படிதலானது. உறவினரின் முன்பு அது பாசமானது. தொழுநோயாளியை தொட்டபோது அது தூய்மையானது. பிரிவினை உள்ள இடத்தில் அது ஒற்றுமையானது. பாவிகளை எதிர்கொண்டபோது இயேசுவின் வார்த்தை மன்னிப்பானது. முடவர்களை கண்டபோது ஊன்றுகோலானது. வலுவற்றவர்களுக்கு தூணானது. சமாரியர்களுக்கு நட்பானது. பெண்களுக்கு இயேசுவின் வார்த்தை சமத்துவமானது. நோயாளிகளுக்கு குணமானது. பேய் பிடித்தவர்களுக்கு விடுதலையானது. சிறுவர்களுக்கு வரவேற்பானது. வருந்துவோருக்கு ஆறுதலானது. கவலைப்படுவோருக்கு நம்பிக்கையானது. கைவிடப்பட்டோருக்கு உறுதுணையானது. தனித்திருப்போருக்கு நண்பனானது. சோதனையில் இருப்போருக்கு திடமானது. அஞ்சியோருக்கு துணையானது. சுமை சுமந்தோருக்கு இளைப்பாறுதலானது. திருந்த மறுத்தவர்களுக்கு சாபமானது. பசியுற்றோருக்கு உணவானது. தாகத்தில் இருந்தவர்களுக்கு பானமானது. பார்வையற்றவர்களுக்கு ஒளியானது. செவிடர்களுக்கு ஒலியானது. பேச்சிழந்தவர்களுக்கு மொழியானது. இயற்கையின் முன்பு இயேசுவின் வார்த்தை வியப்பானது,
அக்கறையானது, பராமரிப்பானது, வாழ்வில் சாரமற்றவர்களுக்கு உப்பானது, திருச்சட்டத்திற்கு நிறைவானது, பழமைவாதத்திற்கு பாடையானது, மறை வல்லுனருக்கு ஞானியானது, பழி வாங்குவோரின் முன்பு நன்மையானது, பகைவருக்கு நட்பானது, கொடுப்பவர்களுக்கு பாராட்டானது, பிறரை கெடுப்பவர்களுக்கு கடும் கண்டனமானது, மனம் தளர்ந்து சோர்வுற்றோருக்கு உடன் பயணியானது, கள்வர்களுக்கு சாட்டையானது, வெளிவேடக்காரர்களுக்கு கண்டனமானது, போலி இறைவாக்கினர்களுக்கு எச்சரிக்கையானது, அநீதி இழைப்போர் முன்பு கேள்வியானது, குறை கண்டுபிடிப்பவர்களுக்கு முன்பு திருத்தமானது, அறிவிலிகளுக்கு முன்பு ஆசானானது, பிறரை தீர்ப்பிட்டவர்களுக்கு முன்பு சிந்தனையானது, தன்னை தீர்ப்பிட்டவர்களின் முன்பாக மௌனமானது, இறந்தவர்களுக்கு மீண்டும் உயிரானது. எனவே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையானது பல்வேறு விதத்தில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வெவ்வேறு விதமான படைப்பாற்றலோடு வெளிப்பட்டு நன்மையே மக்களுக்கு செய்து வந்து வாழ்வை அது உரமூட்டியது என்று சொன்னால் அது மிகையாகாது. நாம் எதை விதைக்கின்றோம்? வார்த்தையாக இருக்கின்ற இறைவனை நமது வார்த்தைகள் மூலம் விதைக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். நல்ல வார்த்தைகள் உருவாக்குகின்றன. நாம் உருவாக்கும் போது படைப்பாளிகள் ஆகின்றோம். படைப்பாளிகள் ஆகும்போது பரமனையே, அந்த படைத்தவரையே பிரதிபலிக்கின்றோம். மனித வார்த்தைகளை எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விதையை போன்றது. சில வார்த்தைகள் உருவாக்கும், சில வார்த்தைகள் குலைக்கும், ஒரு சில வார்த்தைகள் செதுக்கும், சில சிதைக்கும், சில வலுவூட்டும், சில வலுவிழக்கச் செய்யும், சில படைக்கும், சில உடைக்கும், சில மன்னிக்கும், சில பழி வாங்கும், சில ஆறுதல் தரும், சிலர் ஆட்டி வைக்கும், சில ஆற்றுப்படுத்தும், சில தோற்றுப்போகச் செய்யும், சில தூய்மைப்படுத்தும், சில மாசுபடுத்தும், சில நேசிக்கும், சில வெறுக்கும், சில வார்த்தைகள் பாசம் தரும், சில வார்த்தைகள் வேஷமிடும், சில வார்த்தைகள் நம்மை நெருக்கமாக்கும், சில வார்த்தைகள் நொறுக்கிவிடும், சில வார்த்தைகள் கனி போல, சில வார்த்தைகள் கசக்கும் காய் போல, சில வார்த்தைகள் மாற்றத்தை தரும், சில வார்த்தைகள் வாழ்வில் நாற்றமடிக்கச் செய்யும், சில கொஞ்ச வைக்கும், சில வார்த்தைகள் கெஞ்ச வைக்கும், சில மனம் மாற்றும், சில வார்த்தைகள் மனநோகச் செய்யும், சில நிறைவாக்கும், சில வார்த்தைகள் வெறுமையாக்கும், சில வார்த்தைகள் உயிரை தரும், சில வார்த்தைகள் உயிரை எடுக்கும், சில வார்த்தைகள் வெல்லும், சில வார்த்தைகள் பிறரை கொல்லும், சில வார்த்தைகள் விதையாகும், சில வார்த்தைகள் வெற்று கதையாகும், சில வார்த்தைகள் மனிதனாக்கும், சில வார்த்தைகள் நம்மை மிருகமாக்கும், சில வார்த்தைகள் ஒருவரை புனிதனாக்கும், சில வார்த்தைகள் நம்மையே புதைத்துவிடும். ஒருவர் பேசும் வார்த்தைகளை வைத்தே அவர் எத்தகைய மனிதர் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 33 நாம் வாசித்தோம் என்றால், மரம் நல்லது என்றால் அது நல்ல கனியை தரும், மரம் கெட்டது என்றால் அது கெட்டதை தரும். மரத்தை அதன் கனியால் அறியலாம், ஏனென்றால் உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் என்று வாசிக்கின்றோம். நீதிமொழிகள் 10:11 வாசிக்கும்போது, நல்லாரின் சொற்கள் வாழ்வளிக்கும் ஊற்றாகவும் பொல்லாரின் பேச்சிலோ கொடுமை மறைந்திருக்கும் என்றும் வாசிக்கின்றோம். மீண்டும் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே, நாணயமற்ற பேச்சு நமது வாயில் வரவே கூடாது என்றும் வஞ்சகச் சொல் நமது வாயில் எழக்கூடாது என்றும் வாசிக்கின்றோம். லூக்கா எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலே, நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பார், தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பார், உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும் என்று வாசிக்கின்றோம். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், கெட்ட வார்த்தை எதுவும் நமது வாயினின்று வரக்கூடாது எனவும் கேட்போர் பயனடையும்படி தேவைக்கேற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளையே பேச வேண்டும் என்றும் கூறுகிறது. எனவே அறிவுள்ள மனிதர்கள் அறிவார்ந்த வார்த்தைகளை பேசுவார்கள், ஞானமுள்ள மனிதர்கள் ஞானம் நிறைந்த வார்த்தைகளை பேசுவார்கள், பண்பட்ட மனிதர்கள் புண்படாமல் பேசுவார்கள், புண்பட்ட மனிதர்கள் பண்படாமல் பேசுவார்கள், அனுபவமுள்ள மனிதர்கள் வாழ்விற்கான வார்த்தைகளை பேசுவார்கள், அறிவிலிகள் தேவையற்ற வார்த்தைகளை பேசுவார்கள், விவேகிகள் விபரமான வார்த்தைகளை பேசுவார்கள், மேதைகள் இடமறிந்து பேசுவார்கள், விதண்டவாதிகள் சண்டை போடுவதற்காகவே பேசுவார்கள், போதையில் இருப்பவர்கள் வாயில் வந்தவற்றையெல்லாம் பேசுவார்கள், நல்ல மனிதர்கள் தேவையை மட்டும் பேசுவார்கள், மனிதர்கள்
தேவைப்பட்டால் மட்டுமே பேசுவார்கள். புனிதர்கள் நல்லதை மட்டுமே பேசுவார்கள். நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதையே நாம் பேசுவோம். நல்லவற்றை நாம் நமது உள்ளத்தில் சேகரிக்க வேண்டும். நல்லவற்றால் நம்மை நிரப்பும் போது அவை நல்லவையாகவே நிரம்பி நம்மிடமிருந்து வழிந்தோடும். நல்லதையே சிந்திப்போம், நல்லதையே கேட்போம், நல்லதையே வாசிப்போம், நல்லதையே காண்போம். அப்பொழுது நமது உள்ளத்திலிருந்து நல்லவை நமது வாய் வழியாக நல்லதாகவே வெளிவரும். இறுதியாக நாம் நமது வார்த்தைகள் என்னும் விதைகளை கவனமாக தேர்வு செய்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். வரலாற்றில் பல மனிதர்கள் விதைத்தே சாதித்திருக்கிறார்கள். சிலர் சாதிப்பதற்காகவே விதைத்திருக்கிறார்கள். சிலரது விதைகளும் சிலரது விதைக்கும் பாணிகளும் கையாண்ட உத்திகளும் கூட சாதனைகளாயிருக்கின்றன. ஆனால் அரிதாகவே சிலர் தங்களையே விதையாக விதைத்து செல்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களில் முதன்மையானவர், மேன்மையானவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் சென்றமிடமெல்லாம் நன்மையை விதைத்தார், நன்மையை மட்டுமே விதைத்தார். இறுதியில் தம்மையே விதைத்து சென்றார். உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்பதனை அவர் வாழ்வாக்கினார். விதையாகிய இயேசு தளிர்விட்டு மரமாகி விருட்சமாகி இன்றளவும் கனிந்து கொண்டிருக்கிறார், கனி தந்து கொண்டிருக்கிறார். நாம் எப்படி? இயேசுவை போல் நம்மை விதையாக்கி மடிவதற்கு நம்மால் இயலாமல் இருக்கலாம். செல்லுமிடமெல்லாம் நன்மையை மட்டும் செய்வதற்கு நம்மால் முடியாமல் போகலாம். விதைக்கும் வாய்ப்புகள் அமையாமல் இருக்கலாம். ஆனால் நமது குடும்பங்கள், அன்பியங்கள், பங்குகள், பணியிடங்கள் என்னும் விளை நிலங்களிலாவது நாம் விதைக்கலாமே. நாம் எப்பொழுதெல்லாம் எதையெல்லாம் விதைத்திருக்கிறோம்? நமது விதைகளை களஞ்சியங்களில் தேடத் தேவையில்லை. நமது மன பொக்கிஷங்களிலும் சிந்தைகளிலும் தேடுவோம். சில சமயம் நமது சொற்களும் நமது செயல்களும் விதைகளாகலாம். சில சமயம் நமது நடத்தையும் பணிகளும் நமது பாணிகளும் விதைகளாகலாம். ஆனால் பெரும்பாலான சமயங்களில் நாம் திட்டமிடாமல், விளம்பரம் இல்லாமல், ஆர்ப்பாட்டம் இல்லாமல், தேடி போகாமல் சாதாரணமாக செய்கின்ற சிறு சிறு உதவிகளே விதைகளாக பூத்து குலுங்கும் பூந்தோட்டங்களாகவும் காய்த்து கனியும் சிங்கார வனங்களாகவும் மாறுகின்றன. நமது சிறு சிறு அன்பு செயல்களை விதைகளாக தூவுவோம். நமது உறவுகளில் நேரத்தையும், நோயுற்றிருப்போரில் சந்திப்பையும், வெறுப்பவர்களில் ஆசியையும், துயருறுவோரில் ஆறுதலையும், பாவிகளில் இரக்கத்தையும், துன்புறுத்துவோரில் மன்னிப்பையும், ஒதுக்கப்பட்டோரில் நட்பையும், அடிமைகளில் விடுதலையையும், சிறுவர்களில் முன்மாதிரியையும், முதியோர்களில் மதிப்பையும், உடன்பிறப்புகளில் ஒத்துழைப்பையும், திருமணங்களில் பற்றுறுதியையும், பணி செய்யும் இடங்களில் அர்ப்பணத்தையும் விதைப்போம். விதைக்காத நிலங்கள் விளைவதில்லை. விளையாத போது அறுவடைக்கு வேலையில்லை. நமது உறவு நிலங்களை பண்படுத்துவோம். பிறர் மனம் புண்படா வண்ணம் நமது அன்பு வித்துக்களை தூவிச் செல்வோம். முளைத்தால் மரம், இல்லையெனில் உரம். நல்லதை மட்டும் விதைப்போம். ஏனென்றால் விதைப்பதையே நாம் அறுப்போம். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். நாமும் நம்முடைய விதைகளை கையில் எடுப்போம். வாருங்கள், விதைக்கச் செல்வோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்தில்
மீட்பராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். கேட்டதை கொடுக்கும் இறைவனிடம் நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்து கூறுவோம். அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை அவர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரையும் நீரே ஆசீர்வதித்து மக்களை மென்மேலும் விசுவாசத்தில் வளர்க்க வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களை பதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் தன்னலம் பாராமல் பொது நலத்துடன் மக்களுக்கு பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் வள்ளலே எம் இறைவா, கொரோனா தொற்றினால் பெரும் பாதிப்பை சந்தித்து கொண்டிருக்கும் இவ்வுலகை உமது குணமளிக்கும் கரத்தினால் குணப்படுத்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் எம் இறைவா, எம் இளையோரை பதம் சமர்ப்பிக்கின்றோம். நீர்தாமே அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைத்து தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனமாக நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக பதம் சமர்ப்பிக்கின்றோம். ஆமென். விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தேன், அர்ப்பணித்தேன். உன்னடி பணிந்து உன் ஒளியில் சரணடைந்தேன். எழுந்தேன், விரைந்தேன், மீட்படைந்தேன். இறைவா, என் இறைவா, பலியாய் என்னை ஏற்றிடுவாய். இறைவா, இறைவா, பலியாய் என்னை ஏற்றிடுவாய். என் தாயின் கருவில் உன் வார்த்தை சொல்லி உருவெடுத்தேன், நான் உருவெடுத்தேன். என் தாயின் கருவில் உன் வார்த்தை சொல்லி உருவெடுத்தேன், நான் உருவெடுத்தேன். உன் பணி புரிய அன்பின் தேவனை பணிந்து நின்றேன், நான் பணிந்து நின்றேன். உன் பணி புரிய அன்பின் தேவனை பணிந்து நின்றேன், நான் பணிந்து நின்றேன். இறைவா, இறைவா, பலியாய் என்னை ஏற்றிடுவார். இறைவா, இறைவா, பலியாய் என்னை ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் புனித திரு அனைத்து நலன்களுக்காகவும்
உமது கையில் இந்த பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பேயுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையில் இருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தை அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதுதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்வனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறைமகன் இயேசு நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறையரசு மலர மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். விருந்து விரும்பி அழைக்கிறார் இயேசு. விருந்து அன்பின் விருந்து விரும்பி அழைக்கிறார் இயேசு. விரைந்து வந்து அருந்திட விரும்பும் மாந்தரே, விரைந்து வந்து அருந்திட விரும்பும் மாந்தரே, வாரீர் வாரீர் வாரீரோ, வந்து மீட்பர் இயேசுவை காணீரோ. வாரீர் வாரீர் வாரீரோ, வந்து மீட்பர் இயேசுவை காணீரோ. விருந்து அன்பின் விருந்து விரும்பி அழைக்கிறார் இயேசு. உயிரின் உணவாய் வந்தாய், உன்னில் வாழ்வோர் இறப்பையும் வெல்வாய். உயிரின் உணவாய் வந்தாய், உன்னில் வாழ்வோர் இறப்பையும் வெல்வாய். என்னுள் கோயில் கொண்டிடுவாய், என்னுடன் ஒன்றாய் கலந்திடுவாய். என்னுள் கோயில் கொண்டிடுவாய், என்னுடன் ஒன்றாய் கலந்திடுவாய். உந்தன் வாழ்வை வாழ்ந்திட உயிரின் ஊற்றாய் என்னுள் வந்திடுவாய். மகிழ்வோம் மகிழ்வோம் இயேசுவோடு, அன்பை பகிர்வோம் பிறரோடு. மகிழ்வோம் மகிழ்வோம் இயேசுவோடு, அன்பை பகிர்வோம் பிறரோடு. வாரீர் வாரீர் வாரீரோ, வந்து மீட்பர் இயேசுவை காணீரோ. வாரீர் வாரீர் வாரீரோ, வந்து மீட்பர் இயேசுவை காணீரோ. விருந்து அன்பின் விருந்து விரும்பி அழைக்கிறார் இயேசு.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பு அளிக்கும் பயன் எங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அலையொளிரருளனை அணிந்திடுமாம் மணிமுடி மாமரியே. அலையொளிரருளனை அணிந்திடுமாம் மணிமுடி மாமரியே. வாழ்க்கையின் பேரரசி, வலுவில்லா மாதரசி. வாழ்க்கையின் பேரரசி, வலுவில்லா மாதரசி. கலையெல்லாம் சேர்ந்திடும் தலைவியும் நீ எல்லோ காலமும் காத்தருள்வார். அலையொளிரருளனை அணிந்திடுமாம் மணிமுடி மாமரியே. அகால வேளையிலே அம்மா உன் கருணையாளே. அகால வேளையிலே அம்மா உன் கருணையாளே. பொல்லாத கூலியின் தொல்லைகள் நீங்கிட வல்ல உன் மகனிடம் கேள். அலையொளிரருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரியே.